பேர் இப்படி சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, பணம் வேணாங்க, பணம் வந்துச்சுன்னா நீங்க தேவனோட இருக்கிற உறவு வந்து துண்டிக்கப்பட்டுரும் அப்படின்னு. வேதத்துல எங்கேயுமே பணம் தேவனுடைய உறவை துண்டித்து போட்டுரும் அப்படின்னு சொல்லவே இல்லைங்க. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்துல 10வது வசனம் சொல்லிக்கிறது, பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேறா இருக்குது அப்படின்ட்டு. ஆதாம் ஏவாள் தேவன் உண்டாக்கின ஏதேன் தோட்டத்துல தான் வாழ்ந்தாங்க. ஏதேன் தோட்டத்துல இல்லாதது அப்படின்னு எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு தேவையான எல்லா காரியமும் இருந்துச்சு. இன்னொன்னு சொல்ல போனோம்னா அவங்க செழிப்பா தான் இருந்தாங்க, நிறைவா தான் இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்க வந்து தேவனுடைய உறவிலிருந்து விலகி போகவே இல்லை. என்னைக்கு அந்த பழத்தின் மேல ஏவாளுக்கு இச்சை அதாவது ஆசை வந்ததோ அன்னைக்கு தான் தேவனோட இருக்கிற உறவு துண்டிக்கப்பட்டுச்சு. அதாவது உலக காரியமா தேவனா அப்படின்னு பார்த்தோம்னா, தேவன் மேல உங்க கண் இருக்கும் வரைக்கும் உலக காரியங்கள் எவ்வளவு நாளும் உங்களுக்கு தேவன் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. என்னைக்கு நீங்க உலக பொருள் மேல ஆசை வைக்கிறீங்களோ அன்னைக்கு தேவனோட இருக்கிற உறவு வந்து துண்டிக்கப்பட்டுருங்க.